நேபாளத்தில் மாயமானதாக கூறப்பட்ட 100 இந்தியர்கள் இருக்கும் இடம் தெரிந்ததாக ராய்ட்டர்ஸ் செய்தி நிறுவனம் செய்தி வெளியிட்டிருக்கிறது. 178 இந்தியர்கள் நேபாள சுற்றுலாத்துறை அதிகாரப்பூர்வமாக 178 இந்தியர்கள் மாயமானதாக கூறியிருந்தது. இந்த நிலையில் மாயமானதாக கூறப்பட்ட 100 இந்தியர்கள் இருக்கும் இடம் தெரிந்திருப்பதாக செய்தி வெளியாகியிருக்கிறது. நேபாள பெருவெள்ளத்தின் காரணமாக பல பேர் மாயமானதாக தொடர்ந்து செய்திகள் வந்து கொண்டே இருக்கின்றன. அங்கிருப்பவர்களை தொடர்பு கொள்ள முடியாத ஒரு நிலையும் இருக்கிறது. இந்த நிலையில் 100 இந்தியர்கள் இருக்கும் இடம் தெரிந்திருப்பதாக ராய்ட்டர்ஸ் நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாலவெற்றிவேலிடம் கேட்டு பெறலாம். பாலவெற்றிவேல், ஒரு நம்பிக்கை அளிக்கக்கூடிய செய்தி, இதோட கூடுதல் விவரங்கள் என்ன? விக்னேஷ், நேபாள பேரிடரில் 178 இந்தியர்கள் காணாமல் போயிருப்பதாக நேபாள சுற்றுலாத்துறையின் சார்பாக இன்று பிற்பகல் 1 மணி புல்லட்டின்ல வெளியிடப்பட்டிருந்த நிலையில தற்போது ராய்ட்டர்ஸ் நிறுவனம் நம்பிக்கை அளிக்கக்கூடிய, மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறது. இதில் 100 இந்தியர்களுடைய இருப்பிடத்தை அடையாளம் காணப்பட்டிருக்கிறதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த 100 இந்தியர்களோடு சேர்த்து 25 சீன தொழிலாளர்களும் அவர்களுடைய இருப்பிடமும் அடையாளம் காணப்பட்டிருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது. அவர்கள் மீட்கப்பட்டுள்ளார்களா என்கின்ற விவரம் முழுமையாக வெளியாகவில்லை. ஆனால் இருப்பிடத்தை கண்டறிந்து விட்டோம், மீட்கும் பணி தொடர்ச்சியாக நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக நேபாள விமானப்படை மற்றும் நேபாளத்தின் மீட்பு படையினர் ஹெலிகாப்டர்கள் மூலமாக அந்த போதே கோஷி ஆறு மற்றும் திரிசூலி ஆறு ஆற்றங்கரையோரத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பகுதிகளிலும் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டு வருகிறார்கள். மேலும் மீட்கப்பட்டவர்களை முகாம்களில் தங்க வைக்கப்படும் நடவடிக்கையும் எடுக்கப்பட்டு வருகிறது. எந்தெந்த பகுதிகளில் யார் யார் சென்று மீட்பது என்பது தொடர்பான வியூகங்கள் வகுத்து 2வது நாளாக மீட்பு பணிகள் தற்போது நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் 178 இந்தியர்கள்ல 100 இந்தியர்களுடைய இருப்பிடம் அடையாளம் காணப்பட்டிருப்பதாக ராய்ட்டர்ஸ் செய்தி நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. விக்னேஷ், பாலவெற்றிவேல், தமிழ்நாட்டில இருந்தும் நிறைய பேர் மாயமா இருக்கிறாங்க, அவங்களை தொடர்பு கொள்ள முடியவில்லை. இந்த நிலையில எத்தனை கிலோமீட்டர் தூரத்துக்கு இந்த மீட்பு பணிகள் அப்படிங்கிறது நடந்துகிட்டு இருக்கு? இதுல இருக்கிற சிக்கல்கள் என்ன? விக்னேஷ், காட்மண்டு தலைநகரத்தில் இருந்து சுமார் 120 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது ராசுவா மாவட்டம். இந்த ராசுவா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முக்கிய ஆற்றுப்படுகைகள் அனைத்தும் சிதைந்திருக்கக்கூடிய ஒரு நிலைதான் இருக்குது. ராசுவா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 19 முக்கிய இணைப்பு பாலங்கள் சிதிலமடைந்திருக்கிறது. தேசிய நெடுஞ்சாலையை பயன்படுத்த முடியாத ஒரு சூழல் இருப்பதன் காரணமாக மீட்பு பணி தரை வழியாக நடைபெறாமல் தற்போது வான்வழியாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. ராணுவ ஹெலிகாப்டர்கள் மூலமாக மீட்பு பணிகள் நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது. மேலும் நேபாள போலீசும் தனியாக அவர்களுடைய பணியை மேற்கொண்டு வருவதாக கூறப்படுகிறது. இந்தியா, சீனா உள்ளிட்ட நாடுகள் மீட்பு பணிக்காக உதவிக்கரம் நீட்டியிருக்கிற நிலையில இதுவரையும் நேபாள அரசாங்கத்தை பொறுத்தவரை எந்த ஒரு வெளிநாட்டிற்கும் மீட்பு பணிக்கான அனுமதியை இதுவரை கொடுக்கவில்லை. அதே நேரத்துல நிவாரண பொருட்கள் நேபாளத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. காத்மாண்டுல இருந்து ஒரு 30-40 கிலோமீட்டர் தாண்டினோம்னா ஹைவேஸ்ல போக முடியாத அளவிற்கு சாலைகள் துண்டிக்கப்பட்டிருப்பதன் காரணமாக வான்வழியே தற்போது மீட்பு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக நேபாள அரசாங்கம் தெரிவித்திருக்கிறது. இதுல பாத்தீங்கன்னா இந்த ஆல்ரெடி வெளியிட்டிருக்கிற அந்த புல்லட்டின்ல கிட்டத்தட்ட ஒரு 600 பேருக்கு மேல காணாம போயிருக்காங்கன்னு சொல்லப்படுது. அதுல 31 நாடுகளை சேர்ந்த, குறிப்பாக அமெரிக்கா, UK, ஆஸ்திரேலியா, பிலிப்பைன்ஸ் உள்ளிட்ட நாடுகளை சேர்ந்த கிட்டத்தட்ட ஒவ்வொரு நாட்டிலையும் 10 இருந்து 20 பேர் வரையும் காணாமல் போயிருக்கிற நிலையில அந்தந்த நாட்டு அரசாங்கங்களும் தூதரகங்களும் நேபாளத்திற்கு உதவிக்கரம், மீட்பு பணிக்கான உதவிகளை கொடுத்து வரக்கூடிய இந்த ஒரு சூழல்ல தீவிரப்படுத்தப்பட்டிருப்பதாக தற்போது நேபாள ராணுவம் மற்றும் காவல்துறை தெரிவித்திருக்கிறது. விக்னேஷ், நிச்சயமாக பாலவெற்றிவேல், 100 இந்தியர்கள் இருக்கும் தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிற தகவல் வெளியாயிருக்கு. கூடுதல் விவரங்களை சொன்னீங்க. பத்திரமாக இவர்கள் அனைவரும் மீட்கப்படுவார்கள் அப்படின்னு நம்புவோம். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி பாலவெற்றிவேல்.